ஹாய் ஹாப்பி தேர்ஸ்டே. என்றைக்குமே செய்கிற ரெகுலர் வேலையெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. நிலவாசல்லாம் நம்ம என்றைக்குமே தேர்ஸ்டே க்ளீன் பண்ணிப்போம். அதே மாதிரி பூஜை ரூமுமே தேர்ஸ்டே க்ளீன் பண்ணிப்போம் இல்லையா? அதே வேலையை தான் நானும் செஞ்சுக்கிட்டேன். தேர்ஸ்டே வந்து எனக்கு ஹெவி ஒர்க்காக இருக்கும். அதாவது மூளை முடுக்குன்னு சொல்லி எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் நிலவாசல் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுப்பேன். நிலவாசல் மட்டும் க்ளீன் பண்ணுறது இல்லாமல் நான் அந்த டோரையுமே க்ளீன் பண்ணிப்பேன். வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ண மாட்டாங்க, மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணிப்பேன். கண்டிப்பாக டோரை மந்த்லி ஒன்ஸ், அதாவது இந்த டஸ்ட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, லைட்டாக டஸ்ட் இருக்கும், தண்ணி தொடச்சி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நான் போட்டு வச்சுப்பேன். அதாவது அது வீக்லி ஒன்ஸ் செய்யணுன்றது இல்லைங்க. கதவெல்லாம் துடைக்கிறது மந்த்லி ஒன்ஸ் வச்சுக்கலாம், அது நோ ப்ராப்ளம். ஒரு சிலருக்கு டைம் இருக்கும், ஒரு சிலருக்கு டைம் கிடைக்காது. அப்படி இருக்கிறவங்க 2 மாதத்துக்கு ஒரு தடவை கூட அந்த கதவெல்லாம் நீட்டாக தொடச்சிட்டு லைட்டாக டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம புதுசாக போட்டு வச்சுக்கலாம். ஆனால் நிலவாசல் அப்படி கிடையாதுங்க. ஃப்ரைடே என்றைக்குமே நம்ம நீட்டாக மஞ்சள் குங்குமம் வைப்போம் இல்லையா, அதனால் முன்னாடி அதுக்கு தேர்ஸ்டேவே நம்ம ரெடியாக வச்சுக்கணும். நம்ம அழகாக க்ளீன் பண்ணிட்டா வெரி நெக்ஸ்ட் டே வந்து நமக்கு மஞ்சள் போட்டு கோலம் போடுறதுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த டைமுக்குள்ளே பூஜை முடிக்கணும் இல்லையா. ஸோ நானுமே அப்படி தான் செஞ்சுப்பேன். தேர்ஸ்டேவே நிலவாசலாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் கதவெல்லாம் க்ளீன் பண்ணிப்பேன். கதவெல்லாம் மந்த்லி ஒன்ஸ் எனக்கு மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக க்ளீன் பண்ணிவிடுவேன். சப்போஸ் மிஸ் ஆகிட்டா 2 months ஒன்ஸ் நல்லா அழகாக தொடச்சி மறுபடியும் புதுசாக போட்டெல்லாம் வச்சுப்பேன். ஆனால் வீக்லி ஒன்ஸ்லாம் வைக்கிறதுன்றது ரொம்ப, ஏன்னா நம்ம வேலைக்கெல்லாம் போயிட்டுருப்போம் அந்த டைமில், அதெல்லாம் செய்ய முடியாது. மந்த்லி ஒன்ஸ் செய்யலாம். முடியலைன்னா ஒரு 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 45 days ஒன்ஸ் அந்த கதவெல்லாம் க்ளீன் பண்ணி புதுசாக போட்டு வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டு பார்க்கும்போதே நமக்கே லக்ஷ்மி கடாட்சம் தெரியும், லக்ஷ்மியே வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் 45 days ஒன்ஸாவது நம்ம கதவெல்லாம் க்ளீனாக தொடச்சிட்டு பொட்டு வச்சுக்கலாம், ஓகேங்களா. அண்ட் ஒன் மோர் திங், வெயில் காலமெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. ஸோ பவுலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெளியே வைங்க. குருவி காக்கா குருவியெல்லாம் அதை வந்து குடிச்சிட்டு போகும். அதோட கொஞ்சம் தானிய வகைகள் சாப்பாடும் கொஞ்சம் வச்சுருங்க. இது இப்படி செய்கிறதுனால நமக்கு ரொம்ப புண்ணியம் கிடைக்குங்க. புண்ணியம் மட்டும் இல்லை, இந்த வெயில் காலத்தில் நம்ம குருவி வாயில்லாத ஜீவன்கள் இல்லையா, அவங்களுக்கு செய்கிற ஒரு ஹெல்ப்பாகவே இருக்கட்டுமே. ஸோ அதனால் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. வேஸ்ட் பாக்ஸஸ் ஏதாவது இருக்கும் இல்லையா, அதில் எப்போவுமே தண்ணி நிரப்பி வச்சுக்கோங்க. அவங்க வந்து குடிக்கிறாங்களோ இல்லையோ நீங்கள் ஊற்றி வச்சுருங்க. கொஞ்சம் சாப்பாடுமே, கொஞ்சம் அரிசி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதையுமே கொஞ்சம் தூவி அந்த பவுலில் போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி செய்கிறது நமக்கு ரொம்ப நல்லதுங்க. செஞ்சு பாருங்கள். அப்புறம் இப்போ க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு பாருங்கள். கதவெல்லாம் நான் க்ளீன் பண்ணியாச்சு. இனி அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான்.